சீமானுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை செய்ய பட்டாபுரம் போலீசார் தற்பொழுது முடிவெடுத்திருக்கின்றனர். நேற்று சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்ட நிலையில் சம்மன் அனுப்பி விசாரணையை தீவிரப்படுத்த இருப்பதாக பட்டாபுரம் போலீசார் தற்பொழுது முடிவெடுத்திருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். ராகவேந்தர், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியும் யூடியூபருமான சாட்டை துறையினர்கள் மீது காவல்துறையினரால் தென்காசி மாவட்டத்தில் முன்னதாக கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், கொலை செய்பவர்கள் சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது பாயாத வழக்கு மேடையில் பேசியதற்காக பாய்கிறது. கருணாநிதி குறித்து பாடலை மேடையில் பாடியதற்காக கைது செய்திருக்கிறார்கள். அந்த பாடலை எழுதியவரை பாடியவரை கைது செய்தார்களா? இப்போது நான் அந்த பாடலை பாடுகிறேன், என் மேல் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று கூறி சீமான் கருணாநிதி குறித்து அவதூறாக பாடலை பத்திரிகையாளருக்கு முன்பு பாடி காட்டினார். இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஜேஷ் என்பவர் பட்டாபிராமன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அஜேஷ் அளித்த புகாரின் பேரில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மாநில SC/ST ஆணையத்திடம் சீமான் குறித்து அவர் புகார் அளித்திருந்தார். சீமான் அவதூறாக பேசியது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஆவடி ஆணையருக்கு மாநில SC/ST ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. மாநில SC/ST ஆணையத்தின் உத்தரவின் பேரில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பட்டாபிராம் காவல்துறையினர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை அதிகாரியாக பட்டாபிராம் உதவி ஆணையர் சுரேஷ்குமார் நியமிக்கப்பட்டார். இது தொடர்பாக இதனை அடுத்து இந்த வழக்கை விசாரணை செய்வதற்காக சுரேஷ்குமார் அவர்கள் தற்போது சம்மன் அனுப்பி அவரிடம் விசாரணை செய்வதற்குண்டான அனைத்து பணிகளையும் போலீசார் தரப்பில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சுரேஷ்குமார் தற்போது ஆவடி காவல் ஆணையத்தின் உதவி ஆணையராக இருக்கக்கூடிய அவர் தற்போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் அனுப்பி இது தொடர்பாக விசாரணை செய்வதற்கு உண்டான அனைத்து பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு தற்போது விசாரணை தொடங்கியிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.